ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் கோலா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்க விங்ஸ் எல்லாத்தையும் சிசர் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி அம்மா நகத்துலேயே க்ளீன் பண்ணிடுறாங்க. கத்தி வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இவங்க நகத்துலேயே நல்லா சுரண்டி எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம அந்த மாதிரி எடுத்துடணும். இந்த சைடும் அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுரண்டி எடுத்துட்டாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த வாலை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க இந்த தலையை அப்படியே பிச்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மொத்தமாக சேர்த்து பிச்சு எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்க அந்த குடல், அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், உள்ளே பிளாக்காக இருக்குது. இது நம்ம வாஷ் பண்ணும் போது நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த விங்ஸு எல்லாத்தையும் சிசரால் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைடில் இருக்க விங்ஸையும் நல்லா சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த செதில் எல்லாத்தையும் நகத்தில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சுரண்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே அடியில் கூட இருக்கும், அதையும் நல்லா அப்படியே சுரண்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தலையை அதே மாதிரி பிச்சு எடுத்துடலாம். தலையை அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்க அந்த குடல், அந்த டஸ்ட், அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும். அதை நல்லா அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வால் அப்படியே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீன் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் எல்லா மீனையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் 1-2 செதில், முள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வந்துடும். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். நல்லா கை வச்சு நல்லா கடைஞ்சி ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த உள்ளே பிளாக்காக இருக்குதுன்னு சொன்னால அதெல்லாம் அங்கே பாருங்கள், நகத்தை வச்சு நல்லா நம்ம சுரண்டி எடுத்துடணும். அங்கே பாருங்கள், நல்லா அந்த பிளாக்காக இருக்கிறது, உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா நம்ம சுரண்டி எடுத்துடணும். எல்லாத்தையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீன்லேயும் அந்த மாதிரி எடுத்துடணும், அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே. இங்கே பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஒரு மீனாக எடுத்து நம்ம நல்லா நகத்தை வச்சு நல்லா அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அம்மா நல்லா கடைஞ்சி தான் எடுப்பாங்க. நல்லா இது மாதிரி கலக்கும் போது 1-2 செதில் இருந்தால் கூட எல்லாமே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அங்கே பாருங்கள், எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு. இப்போ க்ளீன் பண்ணோடனே அப்படியே ஒயிட் ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே எவ்வளோ பிளாக்காக அந்த இது மாதிரி இருந்துச்சு, எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒயிட்டாக ப்யூராக இருக்குது உள்ளே. இதே மாதிரி எல்லா மீனையும் எடுத்து உள்ளேயும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அவ்வளோதான், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கோலா மீன் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம இதை மீன் குழம்பு வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம்.